திரைப்பட பாடல்களில் கவிஞர்கள் வரிகளை ரொம்ப உன்னிப்பாக கவனிக்கிறதுல நிறைய விஷயம் நமக்கு புலப்படும். அதனால தான் அவங்கள தொடர்ந்து கொண்டாடிட்டு வரேன். அதுக்கு உதாரணமாக சில பாடல்கள் இந்த சீரியஸில் பார்க்கலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பாடல் பாடி நிலாவே தேன் கவிதை பூ மலர அப்படிங்கிற பாட்டு. உதயகீதம் படத்தில் மேத்தா அவர்கள் வரிகளில் இளையராஜா இசையில் வந்த பாட்டு. எஸ்பிபியும் ஜானகியும் பாடியிருப்பாங்க. அந்த பாட்டோட சிச்சுவேஷன் என்னென்னா, ஒரு கொலை குற்றத்தில் வந்து மோகன் சிறையில் இருப்பார். அப்போ ரேவதி போய் அவங்களோட காதலை சொல்லிகிட்டே இருப்பாங்க. மோகன் ஏற்றுக்க மாட்டார். என்ன தூக்கு தண்டனை கைதி அப்படின்னு மோகன் ஏற்றுக்க மாட்டார். அப்போ ஒரு நாள் வந்து சொல்லுவாங்க, எனக்கு இன்றைக்கி நீ முடிய சொல்லணும், இன்னைக்கு பௌர்ணமி, நான் வெளியில் நிற்பேன், சிறைக்கு வெளியில் நான் நின்றுட்டு இருப்பேன், 12 மணிக்கு நிலா உச்சிக்கு வரும்போது உங்கள் பதில் எனக்கு நீங்கள் சொல்லணும்னு சொல்லிட்டு அவங்க சொல்லுவாங்க. இந்த சிச்சுவேஷனில் தான் பாடல் வருது. பாடு நிலாவே தேன் கவிதை பூ மலர அப்படின்னு எழுதியிருப்பாங்க. நீங்கள் தெளிவாக கேட்டு பார்க்கலாம். மலர அப்படின்னு தான் எஸ் ஜானகி அவர்கள் பாடுவாங்க. பெரிய சிங்கர் அந்த படத்துல மோகன். அது எல்லாமே அந்த பாட்டு வரியில வரும். ஊரெங்கும் உன்றாக ஊர்கோலமோ, என் வீடு வாராமல் ஏன் போகுமோ அப்படின்னு இவங்க பாடுவாங்க. அதுக்கப்புறம் அவர் அரெஸ்ட் ஆயிருக்கேன்னு சொல்றதுனால வேண்டாங்கிறாரு. ஸோ கைதான போதும் கை சேர வேண்டும், உன்னோடு வாழும் ஓர் நாளும் போதும், என் ஜென்மமே ஈடேறவேன்னு எழுதியிருப்பாரு. இப்போ வந்து முதல் சரணம் முடிஞ்சிருச்சு. மோகன் வந்து உள்ள இருந்து அவர் தொடர்ந்து பாடுவாரு. அப்போ மோகன் பாடும்போது பாடும் நிலாவேன்னு பாடுவாரு. அது இளையராஜா தான் திருத்தினாருன்னு மூமேத்தா ஒரு பேட்டியில் சொல்லுவாரு. ஏன்னா வெளியிலிருந்து உள்ள சிறைக்குள்ள இருந்து பாடுறதுனால அவருக்கு நிலாவை தெரியாது. ஸோ பாடுற அந்த பொண்ணை தான் நிலாவா நினைச்சிட்டு பாடும் நிலாவே தேன் கவிதைன்னு இம் சேர்த்திருப்பாரு. பாடும் நிலாவே தேன் கவிதைன்னு. பாடும் நிலாவே இன்னொரு விஷயம் இதில் இருக்கு. என்னன்னா, அவங்க பூ மலரன்னு பாடுவாங்க. அதாவது காதல்ங்கிற பூ மலர்வதற்காக பாடு நிலாவேன்னு அவங்க கேட்குறாங்க. பூ மலர அப்படி. மோகன் பாடும்போது பூ மலரேன்னு பாடுவார். எஸ்பிபி வந்து தெளிவா சொல்லுவார். காதல் மலர்ந்துருச்சு. ஸோ அந்த நாயகியை மலரா வர்ணிச்சு பூ மலரேன்னு நாயகன் பாடியிருப்பாரு. இதுக்கு இந்த சிச்சுவேஷனுக்கு வந்து நிலா வரும்போது தான் பாட சொல்றாங்க இல்லையா? ஸோ இதை வந்து 2வது சரணத்துல நாயகன் பாடும்போது சொல்லியிருப்பாங்க. காவேரி வெள்ளம் கை சேரக்கூடும், ராகங்கள் சேரும், தாகங்கள் தீரும் அப்படின்னு பாடியிருப்பாரு. இந்த ராகம் ஒன்று சேர்ந்து உன்னோட காதல்ங்கிற தாகம் சீரும், காதல் நிலா தூதாகுமே அப்படின்னு அவர் பாடியிருப்பாரு. சிச்சுவேஷனுக்கு அந்த வரிகள் அவ்வளவு பொருத்தி வரதுனால தான் நம்ம இன்னைக்கும் இந்த பாடலாம் கொண்டாடிட்டு இருக்கோம். இன்னொரு பாடலோட அடுத்த இதில் சந்திக்கிறேன்.